வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு தேங்காய் குழி பணியாரம் பண்ண போறோம். இத நினைச்ச மாத்திரத்துல உடனடியா செஞ்சிடலாம். தேங்காய் அதிகமா சேர்த்து பண்ணிருக்கிறதுனால சாஃப்டாவும் சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப் தேங்காய் துருவல், 1 கப் கோதுமை மாவு, 1 கப் கரெக்டான புளிப்புள்ள இட்லி மாவு, 3/4 கப் பொடித்த வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் போட்டிருக்கேன். இந்த பாத்திரத்துல எடுத்து வச்ச 3/4 கப் பொடித்த வெல்லத்தை சேர்த்துட்டு இது கூட வெல்லம் எடுத்த கப்லயே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வெல்லம் நல்லா கரைஞ்சு வரட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த பாத்திரத்துல கோதுமை மாவு, தேங்காய் துருவல், இட்லி மாவு, இப்ப இந்த வெள்ளக்கரைசலை நம்ம எடுத்து வச்ச அந்த தேங்காய் துருவல், கோதுமை மாவு, இட்லி மாவோட சூடாவே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சூடா சேர்த்தா பணியாரம் நல்ல சாஃப்டா இருக்கும். இப்ப எல்லாத்தையும் நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரைச்சிக்கணும். மாவு இட்லி மாவு மாதிரி கெட்டியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். மாவை நல்லா கரைச்சாச்சு. இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். இப்போ நம்மளுக்கு பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஊற வைக்க வேண்டியதில்லை, உடனே நம்ம ஊற்றி எடுத்துடலாம். ஸ்டவ்ல பணியாரக்கல் போட்டிருக்கேன். ஒவ்வொரு குழிலையும் 1/2 டீஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் நிறைய சேர்த்துருக்கிறதுனால இந்த பணியாரம் நெய் சேர்த்து பண்ணா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் நெய் சேர்க்கிறேன். சப்போஸ் நீங்க தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கங்க. நெய் சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை நல்லா ஒரு தடவை கலக்கிட்டு ஒவ்வொரு குழிலையும் ஊற்றிக்கலாம். குழி ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா போதும். இப்போ மூடி வச்சிடலாம். ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். ஸ்வீட் சேர்த்துருக்கிறதுனால சிம்லேயே இருந்தால் போதும். 2 நிமிஷம் ஆச்சு. அந்த சைட் பணியாரம் நல்லா வெந்துடுச்சு. பரட்டி போட்டுக்கலாம். பரட்டி போட்டதுக்கு அப்புறமா மூடி போட வேண்டாம். தேவைப்பட்டா சுற்றி கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அந்த சைடு வெந்து வர்றதுக்கு 2லிருந்து 3 நிமிஷம் ஆகும். இந்த பணியாரத்துக்கு நம்ம கோதுமை மாவோட இட்லி மாவு, தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சமையல் சோடா எதுவுமே சேர்க்காம பணியாரம் நல்லா சாஃப்டா டேஸ்டா இருக்கும். பரட்டி போட்டு 3 நிமிஷம் ஆச்சு. அந்த சைடும் நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். எல்லாத்தையும் வெளியில எடுத்தாச்சு. இதே மாதிரி மற்றதையும் ஊற்றி எடுத்துடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இதுவரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.